திருப்பரங்குன்றம் விவகாரம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் மதுரை உயர்நீதிமன்ற தனி நீதிபதியின் உத்தரவை ஏற்க முடியாது என்றும் இந்த விவகாரத்தில் 2014ஆம் ஆண்டு இருநபர் அமர்வு வழங்கிய தீர்ப்பையே தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் என்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். 2014ஆம் ஆண்டு நீதியரசர்கள் பவானி சுப்பராயன் அவர்களும் அதேபோல நீதியரசர் கல்யாண சுந்தரம் அவர்களும் 2014ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். எந்த இடத்திலே இது வழக்கப்படி ஏற்றிக்கொண்டிருக்கிறோமோ கார்த்திகை தீபத்தை அதே இடத்திலே தான் ஏற்ற வேண்டும் என்று 2014 தீர்ப்பு வந்திருக்கிறது. 2014ஆம் ஆண்டு ரமேஷ் ராஜா என்பவர் கார்த்திகை தீபத்தை தற்போது ஏற்றும் இடத்துக்கு பதில் திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் ஏற்ற வேண்டும் என்று கூறி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் ஆங்கிலேயர் காலத்துக்கு முன்னர் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணிலேயே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதாகவும் முஸ்லிம்கள் மற்றும் இந்துக்கள் இடையே தகராறு ஏற்பட்ட பின்னர் கோயில் நிர்வாகம் மோட்ச தீபம் ஏற்பட்ட இடத்தில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற தொடங்கியதாக கூறியுள்ளார். மேலும் இது ஆகம விதிகளுக்கு எதிரானது என்பதால் கார்த்திகை தீபத்தை மலையின் உச்சியில் ஏற்ற உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். இதற்கு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முந்தைய ஆண்டுகளில் இருந்த நடைமுறைகளின்படியே உச்சிப்பிள்ளையார் கோயிலில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது என்றும் இந்த நடைமுறை ஆகம சாஸ்திரங்களுக்கு எதிரானது என்று மனுதாரர் தரப்பில் கூறுவது ஏற்கத்தக்கதல்ல என்றும் வாதிட்டார். அதேபோல இந்த செயல் எந்த அடிப்படையில் ஆகம சாஸ்திரங்களுக்கு எதிரானது என்பதை கூட மனுதாரர் கூறவில்லை என்றும் கூறப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கார்த்திகை தீபத்தை மலையின் உச்சியில் ஏற்ற உத்தரவிட வேண்டும் என்று கோரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த விவகாரத்தில் நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பில் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 226 கீழ் உயர்நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் அங்கீகரிக்கப்பட்ட வழிகளில் பயன்படுத்த வேண்டும் என்பதோடு அதன் வரம்புகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மேலும் கோயிலில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக முந்தைய ஆண்டுகளில் நடைமுறையில் இருந்த முறைகளின்படியே கோயில் நிர்வாகம் செயல்பட்டு வருகிறது என்பது உறுதி செய்யப்பட்டது என கூறிய நீதிபதிகள் கோயில் நிர்வாகம் தனது கடமையை செய்ய தவறிவிட்டது என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் கூறினார். மேலும் உச்சிப்பிள்ளையார் கோயிலில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவது ஆகம விதிகளுக்கு எதிரானது என்பதை மனுதாரர் நிரூபிக்கவில்லை என்று கூறி திருப்பரங்குன்றம் முருகர் கோவில் வழக்கமான நடைமுறை தொடர தடை விதிக்க மறுப்பு தெரிவித்தனர். இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்படாத நிலையில் தற்போது வரை இந்த தீர்ப்புக்கு தடை விதிக்கப்படவும் இல்லை. இதனை குறிப்பிட்டு அமைச்சர் ரகுபதி 2014ஆம் ஆண்டு இருநபர் அமர்வு வழங்கிய தீர்ப்பையே தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் என்று கூறியுள்ளார். கார்த்திகை தீபத்தை ஒட்டி ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்கிறார்கள். நீதிமன்றத்தை அணுகி அங்கே ஒரு உத்தரவை வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள். 2014ஆம் ஆண்டு நீதியரசர்கள் பவானி சுப்பராயன் அவர்களும் அதேபோல நீதியரசர் கல்யாண சுந்தரம் அவர்களும் 2014ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். எந்த இடத்திலே இது வழக்கப்படி ஏற்றிக்கொண்டிருக்கிறோமோ கார்த்திகை தீபத்தை அதே இடத்திலே தான் ஏற்ற வேண்டும் என்று 2014 தீர்ப்பு வந்திருக்கிறது. ஆனால் அதை புரிந்து கொள்ளாதவர்கள், அதை அறிந்து கொள்ளாதவர்கள், அதை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள் ஏதோ ஒரு புதிதாக ஒன்றை கண்டுபிடித்ததைப் போல நேற்று முன்தினம் நீதிமன்றத்தை அணுகி எங்களுக்கு கார்த்திகை தீபத்தை விளக்கேற்றுவதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டு ஒரு இடத்தை குறிப்பிட்டு கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அந்த நீதிபதியும் தீர்ப்பை தந்திருக்கிறார். 2014 2 நீதிபதிகள் ஃபுல் பெஞ்ச், அதாவது டிவிஷன் பெஞ்ச் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை செட்டசைட் பண்ணாமலோ அல்லது அந்த தீர்ப்பின் மீது மேல்முறையீடு இல்லாமலோ ஒரு புதிதாக ஒரு தனி நீதிபதியை வைத்து ஒரு தீர்ப்பை வாங்கி கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டால் எப்படி நிறைவேற்ற அனுமதிக்க முடியும்? அப்படி அனுமதித்தால் தமிழக அரசின் மீது என்ன குற்றச்சாட்டு வரும் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே 2014 தீர்ப்பின்படி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம்.